தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி தற்போது கோயம்பேட்டில் பேரணி நடைபெறுகிறது. தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இந்த பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் சரவணன் கேட்கலாம். வணக்கம் வினீஷ், தற்போது கோயம்பேட்டில் பேரணி நடைபெற காட்சிகளை பார்க்கிறோம். விஜயகாந்தின் குரு பூஜை என்ற பெயரில் தேமுதிக இந்த நிகழ்வை முன்னெடுத்திருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? கூடுதல் விவரம். விக்னேஷ், மறைந்த தேமுதிக நிறுவனரும் தலைவருமான விஜயகாந்த் அவர்களுடைய 2வது ஆண்டு நினைவு தினம் இன்று தேமுதிக சார்பில் அனுசரிக்கப்பட இருக்கிறது. அந்த நினைவு தினத்தையொட்டிதான் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையம் அந்த அலுவலகம் வாயில் முன்பாக இருந்து கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் நினைவிடம் வரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைதி பேரணியை தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் ஒரு தொண்டர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பேரணியில் விஜயகாந்த் அவர்களுடைய 2 மகன்களும் அதே போல கட்சியின் பொருளாளர் சுதீஷ், முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட வந்திருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேரணியை பொறுத்தவரை காலை 8 மணிக்கு தொடங்கும் என கூறப்பட்ட நிலையில் சற்று தாமதமாக தற்பொழுது 9:30 மணி அளவில் தொடங்கி ஒரு அரை மணி நேரம் அமைதி ஊர்வலமாக சென்று விஜயகாந்த் நினைவிடத்தில் தங்களுடைய கண்ணீர் மல்க மரியாதையை செலுத்த இருக்கிறார்கள். இந்த நினைவு தினத்தையொட்டி கடந்த ஆண்டு இதே போன்று 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் பேரணியாக செல்ல திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் பேரணிக்கு அனுமதி வழங்கவில்லை. தடையை மீறிதான் பேரணியாக சென்று விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். ஆனால் இந்த ஆண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் பெரும்பாலும் போக்குவரத்து நெரிசல் இருக்காது. இதை காரணம் காட்டிதான் இந்த முறை அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த கோயம்பேட்டிலிருந்து அரும்பாக்கம் செல்லக்கூடிய சாலை 100 அடி சாலை என்பதால் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி. இதனால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தால் ஒரு வழி பாதையாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு இந்த அமைதி ஊர்வலம் தற்பொழுது பேரணியாக நடைபெற்று வருகிறது. இந்த அமைதி ஊர்வலத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு தொண்டர்கள் வந்திருந்தாலும் இந்த விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு தினத்தை குரு பூஜையாக தேமுதிக சார்பில் அனுசரித்து வருகிறார்கள். அதனையொட்டிதான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு கட்சியினுடைய தலைவர்களுக்கு நேரடியாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதிமுக சார்பில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் EPS-க்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்கள் நேரடியாக வந்து அழைப்பு விடுப்பதன் பேரில் விஜயகாந்த் அவருடைய நினைவிடத்தில் தற்பொழுது தங்களுடைய மலர் வளையம் வைத்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். விஜயகாந்த் அவர்களுடன் பழைய நாட்கள் குறித்து கண்ணீர் மல்க பேட்டியும் அளித்து வருகிறார்கள். கடந்த ஆண்டு இதே போன்றுதான் குரு பூஜையாக அனுசரித்தார்கள். இந்த ஆண்டும் குரு பூஜையாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி கிட்டத்தட்ட ஒரு 11 மணி முதல் தமிழகம் முழுவதும் வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்களுக்கு அன்னதானமும் வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் தேமுதிக சார்பில் மேற்கொண்டு வருகிறார்கள். இதுவரை தற்பொழுது பாஜக சார்பில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல்முருகன், மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பல்வேறு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். சட்ட நேரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட திமுக சார்பில் வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், நடிகர் சங்கம் சார்பில் இருந்து வரக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். திரைத்துறையை சார்ந்த பல்வேறு கலைஞர்கள், நடன கலைஞர்கள், நடிகர் சங்கம் உட்பட பல்வேறு துறைகளில் வந்து நேரடியாக வந்து விஜயகாந்த் அவருடைய நினைவு தினத்தையொட்டி அவருடைய நினைவிடத்தில் தங்களுடைய மரியாதையை செலுத்தி இருக்கிறார்கள். நிச்சயமாக வினீஷ், இன்னும் சற்று நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு முக்கிய தகவலை சொல்லியிருக்கிறீங்க. இந்த நிலையில் அதிமுக சார்பில் யாரெல்லாம் வர இருக்கிறாங்க? கூடுதல் விவரமா தாவேகாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. தற்போது தாவேகா சார்பில் யாராவது வராங்களா? விஜய்க்கும் விஜயகாந்துக்குமான நட்பு அப்படிங்கிறது அனைவரும் அறிந்ததே. தற்போது தாவேகா சார்பில் யாராவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? கடந்த ஆண்டு இந்த 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அதிமுக சார்பில் EPS அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் EPS அவர்கள் நிர்வாக காரணங்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்திருந்தார். திமுக சார்பில் கடந்த ஆண்டு சேகர் பாபு அவர் வந்திருந்தார். இந்த முறை முதலமைச்சர் MK ஸ்டாலினுடைய ஒப்புதலின் பேரில், அவருடைய உத்தரவின் பேரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக வருவார் என கூறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்கள் ஒருவேளை அவர்கள் சென்னையில் இருந்தால் நேரடியாக வருகிறார்கள். பிற மாவட்டங்களில் கட்சி ரீதியான வேலைகள் இருந்தால் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகளை இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கிறார்கள். குறிப்பாக தாவேகா சார்பில் கடந்த ஆண்டு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. கட்சியினுடைய பொருளாளர் LK சுதீஷ் நேரடியாக சென்று கடந்த ஆண்டு அழைப்பு விடுத்திருந்தால் இந்த ஆண்டு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவேகா சார்பில் கூடிய முக்கியமான நிர்வாகிகள் மலேசியாவில் இருக்கக்கூடிய நிலையில முன்னாள் அமைச்சர் முன்பாக அதிமுக இருந்து பிரிந்து சென்று தாவேகா இணைந்தால் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இங்கு வருவதற்கான ஒரு சூழல் இருப்பதாக தாவேகா தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. கட்சி பாகுபாடு இருந்து அரசியல் வேதமின்றி அனைத்து தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்ததன் பேரில் தான் விஜயகாந்த் அவருடைய நட்புறவை பாராட்டி தான் அனைத்து தலைவர்களும் நேரடியாக இது வந்து அவருடைய நினைவிடத்தில் தங்களுடைய மரியாதையை செலுத்தி இருக்கிறார்கள். தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமாகவும் அரசியலில் எதிர்க்கட்சி தலைவர் வரை உயர்ந்தவருமான விஜயகாந்த் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி காலமானார். அவரது நினைவு தினத்தையொட்டி கடந்த 2 ஆண்டுகளாக விஜயகாந்தின் குரு பூஜை என்ற பெயரில் தேமுதிக அவரது நினைவு நாளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அவரது நினைவு நாளான இன்று தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் பேரணி நடைபெறும் காட்சிகளை பார்க்கிறோம்.